யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் முட்டையை வச்சு 4 விதமான உணவுகள் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். முட்டை, கட்டத்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள், சோளமா, மைதாமா, ரஸ்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, உள்ளி, கிழவை, இது செத்த மிளகாயும் உள்ளியும் தக்காளி பழம் வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்கோ. இப்போ நாங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த முட்டையில் அவிக்க போகிறோம். இதை இப்படியே அவிய வச்சுருக்கிறோம். அவிஞ்சா பிறகு வந்து எடுப்போம் வாங்கோ. இப்போ முட்டையை அவிஞ்சிட்டு இறக்குவோம். இதை அவிஞ்சாச்சு. நாங்கள் இதில் தோள்களை கலட்டி போட்டு கொண்டு காட்டுறோம் உங்களுக்கு. இந்த முட்டையெல்லாம் உடைச்சிட்டு வந்துட்டோம். இனி நாங்கள் இதை ஒவ்வொன்றொன்னா இதால் சுரண்டி எடுக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுரண்டி எடுங்கோ. வாங்கோ, எல்லாத்தையும் நாங்கள் சுரண்டி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள ஒவ்வொன்றா நாங்கள் வெட்டி வச்சுக்க சாமான்களை போடுவோம். பச்சை மிளகாய், வெங்காயம், இது இஞ்சியும் உள்ளியும் அரைச்சி நாங்கள் இதில் முக்கால்வாசி போடுவோம். காணாட்டி ருசி பார்த்து பேர்ந்து போடுவோம். மிளகுத்தூள், உப்புத்தூள், தனி மிளகாய்த்தூள், அதில் 2 கரண்டி போடுவோம். இது சின்ன கரண்டி. இப்போ நாங்கள் இதுக்குள்ளேயே இது மைதாமா, அதில் 2 கரண்டி போடுவோம். இது சோளம்மா, இதுலேயும் 2 கரண்டி போடுவோம். இது ரஸ்தூள், இதுலேயும் 2 கரண்டி போடுவோம். போட்டுட்டு நல்லா சேர்ப்போம். வடிவாக எல்லாத்தோடையும் சேர்கிற மாதிரி கலப்போம். இப்போ நாங்கள் இதில் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டோம். இந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக விட விட அப்படி சுற்றி வர விட்டுட்டோம். இது நாங்கள் இப்போ குழச்சி எடுக்க போகிறோம். இதுக்குள்ள 2 முட்டையும் டப்பாண்டு கவிட்டு ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவு தெரிய வரும். இப்போ இதுக்குள்ளே விட்டது காணும். இது நல்லா எல்லாத்தையும் பிரட்டுங்க. பிரட்டிட்டு நாங்கள் இந்த அடுப்பில் தாச்சி அடுப்பை மூட்டுவோம். இந்த எண்ணெயை நாங்கள் விடுவோம். இதுக்குள்ள சின்ன சின்ன எண்ணெய் கொதிக்கிறதுக்கு இடையில் 2 முட்டை உருட்டி இதுக்குள்ளேயே வைக்கலாம். எண்ணெய் கொதிச்சா 4-5 உருண்டை போடணும். ஆக வச்சு அமர்த்தி பிடிக்க வேணாம். நீங்கள் சும்மா பிடிக்கவே இப்படி உருண்டியாக வரும். இப்போ நாங்கள் ஒவ்வொரு உருண்டியாக போடுவோம். இதை ஓரளவு மெல்லிய நெருப்பில் வச்சு பொரிச்சு எடுப்போம். இப்போ நாங்கள் இதில் திருப்புவோம். ஒரு பக்கம் முருகோம்னா மற்ற பக்கம் திருப்பிட்டு இறக்குவோம். அதை பொரிஞ்சிட்டு நாங்கள் இதை இறக்குவோம். இப்படியே எல்லாத்தையும் பொரிக்குங்கோ. பொரிச்சிட்டு என்ன செய்யறேன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் கடைசியான்னு பொரிக்கிறோம். இதையும்
எடுப்போம். இதெல்லாம் இறங்கிட்டோம். ஒரு சோஸ் ஒன்று செய்து அதுக்குள்ள போட்டு பிரட்டுவோம். வாங்குவோம் அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ அடுப்போம் பற்ற வைப்போம். பற்ற வச்சுட்டு நாங்கள் முதல் பொரிச்ச எண்ணெயில் ஒரு அரைக்கரண்டி எடுத்து இதுக்குள்ள விடுவோம். கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிச்சோன்னு இந்த உள்ளியில் போடுவோம். நல்லா முருகட்டும். இது உள்ளி முருகிட்டுது. இது நாங்கள் தக்காளி பழம், செத்த மிளகாய், உள்ளி இவ்வளோ பச்சை வெறுமாவே பச்சையாக ஊற போட்டு அரைச்சது. இதை நாங்கள் கொஞ்சம் போட்டு வளர்க்குவோம். செத்த மிளகாயை தண்ணிக்குள்ளே ஊற போட்டுட்டு ஒரு 5-6 உள்ளியும் வச்சு 3 தக்காளி பழம் போட்டு அரைச்சாங்க. இது நல்லா முருகட்டும். நல்லா வெந்து எண்ணெய் மேலால் வரும். அது மட்டும் நல்லா வெந்து எண்ணெய் பேர்ந்து வரும். அது மட்டும் நாங்கள் இடக்கிட வதக்கி கொண்டிருப்போம். இதை நாங்கள் இறைச்சி சாப்பிடாத ஆக்களுக்கு முட்டையில் செய்து கொடுக்கலாம். இன்னும் நல்லா சிவந்து எண்ணெய் வரும். மேலால் எண்ணெய் பேர்ந்து வரும். அது மட்டும் நல்லா வறுப்போம். இங்கே நாங்கள் இதுக்குள்ள 2 கரண்டி சோயா சாஸ் இருக்குது. 2 கரண்டியும் விடுவோம். உப்பு கொஞ்சம் போடுவோம். கணக்க வேண்டாம். எல்லோரும் கொஞ்சம் போடுவோம். காணாடி பார்த்து போடுவோம். சீனி, மிளகுத்தூள் போடுவோம். இவ்வளோத்தையும் போட்டு இப்போ நாங்கள் நல்லா கரைச்சி இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியும் விடுவோம். இப்போ இது எண்ணெய் சைடாலேருந்து பக்கங்களில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வருது. இனி நாங்கள் இதுக்குள்ள நல்லா பிராண்டிட்டு இந்த சோயா சாஸ் கறியை ஊற்ற போகிறோம். இது ஒரு கொதிக்கட்டும். இப்படியே விடுவோம். ஒரு கொதி வரட்டும். இந்த கிழமை நல்லா கொதிச்சிட்டு இதில் நாங்கள் பொறிச்சு வச்ச உண்டியெல்லாம் போட போகிறோம். இப்போ நல்ல மெல்லிய நெருப்பில் விடுங்க அடுப்பை. நல்ல மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு இந்த உருண்டியெல்லாம் போட போகிறோமா வேண்டாம். விட்டு மற்றதெல்லாம் போடுவோம். எல்லா உருண்டையிலையும் அந்த சோஸ் படுற மாதிரி வந்துச்சுல்ல நாங்கள் இறக்குவோம். இப்போ இது நல்லா எல்லாத்துலேயும் பிரண்டுட்டு நாங்கள் ஒரு சின்ன தேசிக்காய் பாதியை பரவலாக புளிஞ்சு விட்டுட்டு கிளறி போட்டு அடுப்பணி பாட்டுவோம். இப்போ நாங்கள் அடுப்பணி பாட்டுவோம். இதை இதே மாதிரி செய்திங்கன்னா உங்களுக்கும் இப்படியே வரும். நாங்கள் இப்போ சாப்பாட்டுக்கு ஆக்களை கூப்பிடல இறைச்சி சாப்பிடாத இருக்கு. நம்ம பேர் இருப்பினோம் அவைகளுக்கு நாங்கள் இது இப்படி ஒரு கறி செய்து கொடுத்தா அவைகளுக்கும் அவைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்த சந்தோஷமாக இருக்கும். இதனே இப்படியே எடுப்போம் இந்த கோப்பைக்குள்ள. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தாண்டு எழுதுங்க. கற்றுக்கொள்ள வாருங்கள் அம்மா கைவண்ணில் சுவை நின்றிட சமைத்திடுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய், முட்டை, அவிச்ச உருளைக்கிழங்கு,
பெருஞ்சீரகம், கடுகு, மிளகுத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், எண்ணெய், ரஸ்க், முட்டை வேணும் துவைக்கிறதுக்கு. வாங்கோ இப்படி செய்கிறாண்டு பார்ப்போம். இப்போ கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். இதுக்குள்ள அரைக்கரண்டி கடுகு போடுங்க, பெருஞ்சீரகம் போடுங்க, வெங்காயம், நெருப்பாக பெருசாக இங்கே விடாங்க. நல்லா வதங்கட்டும். வதக்கியதில் நாங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் போடுவோம். கருவேப்பிலையும் சொல்ல மாட்டேன். அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். நாங்கள் இதில் கிழங்க மசித்து ஆயத்தப்படுத்துவோம். நாங்கள் கிழங்க நல்லா அவிச்ச கிழங்க மசிப்போம். நல்லா மசிச்சு எடுங்கோ. நல்லா மசிச்சு முடிய கொஞ்சம் உப்பை போட்டு பிசைவோம். கலவான உப்பை போட்டு நாங்கள் பிசைஞ்சு வைப்போம். இது கொஞ்சம் நிறம் மாதிரி வேகணும். நிறம் மாதிரி வேக நாங்கள் தூள் அதுகளை போடுவோம். ஒரு அரைக்கரண்டி மிளகாய்த்தூள் போடுவோம். உங்களுக்கு ஏற்ற உரத்துக்கு போடுங்க. கொஞ்சம் நேரம் அதையும் பச்சை மணம் போக மாட்டோம், கொஞ்சம் வதக்குங்க. அதனால் இந்த கிழங்கு இதில் போடுவோம். நல்ல மெஜ்ஜி நெருப்பில் விடுங்கோ அடுப்பை. இப்படியே நல்லா இல்லாடவும் படத்தை கலாச்சிட்டு அடுப்பை நிப்பாட்டுங்கோ. முட்டியலை எடுத்து கொஞ்சம் கீறுவோம். 4 பக்கமும் மெல்ல மெல்லமாக கொஞ்சம் கீறி அதுக்குள்ள மிளகும் மஞ்சளும் அதுக்குள்ள நாங்கள் மிளகும் உப்பும் போடும் பிரட்டுவோம். இந்த முட்டை அஞ்சையும் நாங்கள் அவிச்சுக்கு இப்போ நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் மிளகு தூளும் உப்பும் தூவ போகிறோம். அதுலேயே உரைப்பு இருக்கு. உங்களுக்கு ஓரளவு முட்டைக்கு மட்டும் போடுங்க. கையால் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அளவு தெரியும். இதை கொஞ்சம் நேரம் போட்டு நாங்கள் வச்சோம்னா அதில் அதை சுவரிடும். அந்த உப்பும் மிளகும் இந்த முட்டையில் நல்ல வடிவாக சேர்ந்து வரும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விடுங்க. நாங்கள் முட்டையை கட்டண்ட உருவம் எடுக்க முதல் இதுக்குள்ள நாங்கள் எண்ணெயை காய வைப்போம். எண்ணெயை கொதிக்க வைப்போம். நாங்கள் தட்டி நடுவுக்குள்ள முட்டையை வச்சு மூடுவோம். நீங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் செய்தெடுங்க. செய்தெடுத்துட்டு இதுக்குள்ள 3 கரண்டி கோதுமை மாவும் 2 முட்டையும் போட்டு நல்லா அடித்து போட்டு கலந்து உப்பும் மஞ்சளும் போட்டு வச்சுருக்கிறோம். இதுக்குள்ள நாங்கள் இப்போ இதை துவைச்சி எடுக்க போகிறோம். இது ரஸ்தூள். இப்போ நாங்கள் இந்த ரஸ்தூளுக்குள்ளே பிரட்டுறோம். இனி எண்ணெய் கொதித்த உடனே
இதை இப்படியே பொரித்து எடுப்போம். எடுக்க போகிறோம். வாங்க கொண்டா பொரித்து எடுப்போம். எண்ணெய் கொதிக்கட்டும். வாங்க இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டுது. நாங்கள் இதுக்குள்ளே போடுவோம். 2 ஒரே நேரம் போடலாம். அப்படியே பொரிஞ்சிட்டு நல்லா மொறு வந்துட்டுது. ஒரு டொமேட்டோ பழம் போட்டு இறக்குவோம். இதே மாதிரி மெத்தடையும் பொரிச்சு எடுப்போம். கொஞ்சம் நல்ல முறுமுறண்டு வரும். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். சமையல் ருசி கற்றுக்கொள்ள வாருங்கள். அம்மா கைவண்ணில் முட்டை, குறுநலா வெட்டின வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மிளகு தூள், உப்புத்தூள், தனி எங்களோட கறி மிளகாய்த்தூள், நல்லெண்ணெய். வாங்க இப்படி செய்கிறாண்டு பார்ப்போம். முட்டையை அடித்து விடுவோம். இது நாங்கள் காலம்புறையில் பிள்ளைகளுக்கு புட்டுக்கு பொரித்து கொடுக்கலாம். நேரம் இருந்துச்சுன்னா தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முட்டையாயும் கொடுக்கலாம். கொஞ்சம் நேரம் போச்சுன்னா 4 முட்டையை பொரித்து போட்டு வட்டியும் கொடுக்கலாம். இது இப்போ நல்லா அடிக்கணும். நாங்கள் இதுக்கெல்லாம் நாங்கள் உப்பு போட போடுறோம். இது அந்த வெங்காயங்கள் எல்லாம் போடுறபடியாக கொஞ்சம் கூட போடலாம். இது மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் போடுவோம். மஞ்சள் தூள் போடுவோம். நல்லா சேர்ப்போம். நாங்கள் இப்போ கறி மிளகாத்தூள் போட போகிறோம். இது பிள்ளைகள் எல்லாம் உரைப்பா பொறுத்து. சின்னாக்கலண்டா உரைப்பா குறையுங்கோ, பெரியாக்கலண்டா கூட உரைப்பா போடுங்கோ. நல்லா அடிங்கோ. எல்லாத்தையும் நல்லா கலக்கணும். எல்லாம் இது நாங்கள் இப்போ சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் இதையும் போடக்கூடிய அளவு போடுங்கோ. புட்டுக்கு ஒரு கறி மாதிரியும் இருக்கும், பொரியல் மாதிரியும் இருக்கும். இது பார்ப்போம். காணாடி திருப்பி போடுவோம். போடலாம். பச்சை மிளகாய் இதுவும் குறுநலா அரியுங்கோ. குழந்தைகள் இருந்தால் தவிர்த்து போட்டு செய்யுங்கோ. பெரியாக்கள் கண்டபடியாக போடலாம். இது கடிவடைக்கெலாம் நல்ல ஒரு வாசமாயும் மனமாயும் இருக்கும். நல்லா அடியுங்கோ. எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டீங்கன்னா உப்பு, மிளகு, மஞ்சள், மிளகாய்த்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய் இவ்வளோ தான் போட்டிருக்கிறோம். இங்கால காய்ச்சிய எண்ணெயை வைப்போம். எண்ணெயை விட போகிறோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு 4 முட்டை உள்ளபடியாக. இதில் நாங்கள் அளவை பார்த்தோம்னா 2 மீசக்கரண்டி வருது. இப்போ நாங்கள் இந்த முட்டையை இதுக்குள்ளே ஊற்ற போகிறோம். அப்படியே வச்சுட்டு நல்ல மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு மூடி விடுங்க. இவ்வளோ நல்ல மெல்லிய நெருப்பாக்குங்க. கொஞ்சம் நேரம் செல்லும். ஆனால் நல்ல வாங்க இப்போ பார்ப்போம். மெல்லிய நெருப்புலாம் விட்டுறாங்க. இதை நாங்கள் மற்ற பக்கம் திருப்பணும்.
வச்சுட்டு நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் எண்ணெய் விடுவோம், கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். அதுக்குள்ளே ஏற்கனவே உள்ளுக்குள்ளே இருக்குன்னு ஜாடியாக கொஞ்சம் விடுவோம். நீங்களும் ஒவ்வொரு தரண்டா தனித்தனியாக பொரிச்சு எடுக்கும். இப்போ நாங்கள் இதை இப்படியே மற்ற பக்கம் மாற்றி விடுவோம். இதை மூடி விடுங்க. மெல்லிய நெருப்பாகவே இருக்கட்டும். நீங்கள் மெல்லிய நெருப்பில் விட்டீங்கன்னு தான் இந்த இடத்துல வந்தது, அல்லது கருகிப்போம். இது கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு கிட்ட செல்லும், ஆனால் கருகாது. நெருப்பு மெல்லிசாவே இருக்கட்டும். வாங்குவோம். இப்போ இது நல்ல வாசம் வருது, நல்லா முருகி இருக்குது. இதே மாதிரி தான் கீழ்ப்பக்கம் இருக்கும். இதே மாதிரி தான் கீழ்ப்பக்கமும் எல்லாம் அவிஞ்சு, மேல் பக்கம் நல்லா அவிஞ்சா பிறகு தான் திருப்பினாங்கள். அப்போ பச்சையாகவே இருக்காது உள்ளுக்கு. நீங்கள் 5 நிமிஷம் பண்ணா குத்தி பார்க்கலாம். ஒரு இதுவும் இருக்கா, நல்லா அவிஞ்சு நல்லா முருகி போய் இருக்கும். இப்படியே இறக்கி வைப்போம். எண்ணெயில் இதை நீங்கள் தனித்தனியாகவும் பிள்ளைகளுக்கு பொரித்து கொடுக்கலாம். இப்போ 4 பேர் கேட்டால் 4 முட்டையை தனித்தனியாக அடித்து பொரிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் போச்சாண்டா 4 பிரித்து போட்டு 4 உண்டா போட்டுட்டு 4 வெட்டி போட்டு 4 பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். நான் இது இப்போ மடித்தது உங்களுக்கு பின்பக்கத்தை காட்டுறதுக்கு, பின்பக்கம் நல்லா முருகி இருக்கிறத காட்டுறதுக்காகத்தான் இதை பின்பக்கத்தை காட்டினாங்க. வேறு இதை 4 வெட்டி போட்டு 4 பிள்ளைகளோட கொப்பைகளை போட்டு விட்டிங்கடா கெதியாக முடிஞ்சிடும். புட்டுக்கு நல்ல ஒரு சாப்பாடாக இருக்கும். புட்டுக்கு ஆகத்திரமானது முட்டை பொரியல் தான். நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்கோ. அம்மா கைவண்ணில் வெங்காயம், இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்கு, தக்காளி பழம், பச்சை மிளகாய், இதுக்குள்ள செத்தல், உள்ளி, தக்காளி பழம் வச்சிருக்கு, முட்டை, மிளகு, மஞ்சள், உப்பு, தூள்கள், எண்ணெய். வாங்க இப்படி செய்கிறான்னு பார்ப்போம். முட்டையெல்லாம் ஒன்றா அரைச்சி விடுவோம். இப்போ நாங்கள் 4 முட்டையும் அரைச்சி ஊற்றிட்டோம். இதுக்குள்ள இப்போ நாங்கள் மஞ்சள், மிளகு, உப்பு, தூள்களை போட போகிறோம். மிளகு, மஞ்சள் தூள், உப்பு, இதுக்கேற்ற இந்த முட்டைக்கு ஏற்ற அளவு போட்டுட்டு இதை நாங்கள் நல்லா அடிப்போம். இதை நாங்கள் அடித்தாச்சு. இதை எண்ணெய் கொஞ்சம் விட்டு பொரித்து எடுப்போம். விடுவோம். ஒரு மீசக்கல்லி 1.5 மீசக்கல்லி வரும். இதில் விட போகிறோம். இதை உடனே கலண்டி போட்டிங்கன்னா தூளாக வந்துடும். எங்களுக்கு சின்ன சின்ன துண்டுகள் மாதிரி வரணும். இப்படியே சின்ன வெட்டி பெருசாக இருந்தால் சின்ன வெட்டி துண்டுகளாக ஆக்குங்க. நல்லா அடுப்பை மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு இதை ரக்குவோம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுங்கோ. கொஞ்சம் சின்ன வெட்டுங்கோ. இதை இப்படியே வச்சுட்டு இங்கால அதே சட்டியில் எண்ணெயை விடுவோம். எண்ணெய் இந்த வெங்காயங்கள் வளர்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் விட்டால் காலம். இதுக்குள்ள வாசனை ஒன்றும் போட தேவையில்லை. நீங்கள் சாதாரண நெருப்புலையே எய்ய விடலாம். நாங்கள் இதுக்குள்ள வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போடுவோம். இஞ்சி உள்ளியையும் போடுங்க. எண்ணெய் விட்டோம்னா கொஞ்சம் மெல்லிய விட்டுட்டு ஆக்குங்க. அது வதங்கி கொண்டு இருக்கட்டும். அதுக்கு இருந்தாங்க இந்த செத்த மிளகாய், இதுதான் உழைப்பு. செத்த மிளகாய், உள்ளி,
இந்த தக்காளியையும் வெட்டி போடுவோம். கொஞ்சம் பழமாக இருந்தால் கூட நல்லம். இப்போ அரைச்ச திறப்பம். இது செத்தல் தண்ணிக்குள்ளே ஊற வச்ச செத்தலும் பச்சை உள்ளியும் தக்காளி பழம் மட்டும் போட்டு அடித்தது. இதையும் இப்போ இதுக்குள்ளோடையே சேர்ந்து வளர்க்குறதுக்கு போட போகிறேன். வெங்காயங்களோடு சேர்ந்து இதுவும் வதங்கட்டும். இன்னும் தக்காளி போடையில்லை நாங்கள். இப்போ நல்லா மனம் பெறும். இப்படி செய்து வந்தீங்கன்னா நல்ல வாசம் பெறும். உள்ளி செத்தல் வாசங்கள் வரும். இனி நாங்கள் தக்காளியை பதக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசியட்டும். தக்காளியை முக்கால்வாசி கிட்ட வதக்கிட்டு உப்பு கையால் போட்டால் தான் கலந்து தெரியும். நாங்கள் முட்டைக்குள்ள உப்பு போட்டுட்டோம். கையால் பார்த்து போடுவோம். ஏதோ ஒன்றுமே இல்லையான்றதுக்கு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தால் 2 கிலோ 2 கிலோ கெஞ்சியாக செய்து கொடுக்கலாம். எங்கேயும் போயிட்டு வந்தீங்கன்றாலும் சமைக்க நேரம் காணாத்தி இதை இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வர விட்டுட்டு முட்டையெல்லாம் போடுவோம். நல்லா கொதி வர விடுங்க. இப்போ கொஞ்சம் கூட்டி விடலாம் அடுப்பேன். இப்போ நல்லா கொதிச்சுட்டு வரணும். நல்லா கொதிச்சுட்டு முட்டையை இதுக்குள்ளே போடுங்க. ஒரு 2 நிமிஷம் விடுங்க. முட்டையில் கூடெல்லாம் சுரட்டும். இதை இப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடுவோம். மூடி போட்டு அடுப்பை நிப்பாட்டி விடுவோம். சோத்துக்கு நல்லா இருக்கும். நீங்கள் தோசை அதுகளுக்கும் நல்லா இருக்கும். இது வித்தியாசமான ருசியிலே இருக்கும். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே இறக்குங்கோ. வாங்கோ திறப்பம். அப்படின்னு இது சரி காணும். எங்களுக்கு சோத்தோடு சாப்பிடலாம். சோத்தை இதுக்குள்ள போட்டு பிரட்டலாம். இன்னும் செய்யலாம். பண்ணி பாருங்கோ. நிப்பாட்ட 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். வாங்கோ திறந்து பார்ப்போம். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். இது தோசைகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிட. இது உங்களை இயலாத நேரங்களில் இப்படி செய்து போட்டு சோத்தை காய்ச்சி போட்டு பிரட்டி போட்டு பிள்ளைகள்கிட்ட கொடுக்கலாம். இதுக்குள்ளேயே சோறை போட்டு கிளறி போட்டு இது நாங்களுடைய கைக்கு தெரிச்சு காய்ச்சினாங்க. அதை போட்டு பிரட்டி விட்டேன். மிச்ச இதுக்கு எடுத்து கறி எடுத்து போட்டு மிச்சம் இந்த கறிக்குள்ள இந்த சோத்தை பிரட்டினாலும் இப்படியே பிரட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். கற்றுக்கொள்ள வாருங்கள் அம்மா கைவண்ணில் காமக்கா நாவில் சுவை நின்றிட சமைத்திடுவோம். இது